27 கோடியில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது இந்த பணிகள் பற்றிய ஒரு குறுப்படம். ₹27 கோடி மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் இந்த தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுலாத்துறை சார்பில் ஒகேனக்கல் அருவி பகுதிகள், கொல்லிமலை, ஆண்டிப்பாளையம் ஏரி, வந்தல் மலை, முட்டம் கடற்கரை, அந்தியூர் ஏரி, மன்னார்குடி ஹரித்ரா நதி கோயில் குளம் ஆகியவற்றை 27 கோடியே 34,62,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தப்பட்டு அதை காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், அதே போல அமைச்சர்கள் முத்துசாமி, டி.ஆர்.பி. ராஜா, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், மு.பே. சாமிநாதன், அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக சுற்றுலாத்துறையின் மூலமாக அதிக அளவில் இந்த கொரோனாவுக்கு பிறகு சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதன் மூலமாக அதிக பயணிகளையும் வருவதன் மூலமாக சுற்றுலாவை ஈர்ப்பதற்காக தொடர்ச்சியாக சுற்றுலாத்துறை பல்வேறு திட்டங்களை மேம்படுத்தி வருகிறது. அந்த வகையில இந்த சுற்றுலா இடங்களை 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேம்படுத்தப்பட்டு அதை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.